வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது DLF. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 947 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 764ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ 1 இயர் ஃபார்வர்ட் பிஇ ரெண்டுத்துக்குமே அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.1 வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு. ஆனா பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்குள்ள வந்திருக்கு. அதனால எப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்ப நமக்கு கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் பீட்டா 1 இயர் ஸ்கோர் வந்து 1.65ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15%க்கு growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே சமயத்தில் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து குவார்டர்லின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஒரு 40% கிட்டக்க 20% கிட்டக்க growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. சரி, இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 0.3 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இபிஎஸ் ஓட ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது 13.2% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ இயர் ஆன் இயர் 3.7% கூடி இருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 14.6% குறைஞ்சு போயிருக்கு. Q2Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 கோடி ரூபாய் கிட்டக்க 700 கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய் கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 1.7 இன்க்ரீஸ் ஆகி 4.8 இருக்கு. பொதுவாக அந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் எடுக்கும்போது நமக்கு ரெவென்யூ கம்மியாக வந்த மாதிரி இருக்கும், ஆனால் ப்ராஃபிட் கூட வந்த மாதிரி இருக்கும். அதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு அது மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்க்கும்போது 17.3 இருக்கு. இது இபிஎஸ் உடைய டிடிஎம் போன குவார்டரை காட்டிலும் கம்மியாயிருக்கு. கிட்டத்தட்ட 0.8 கம்மியாயிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து எங்க மேட்ச் பண்றான்னா மார்ச் மாசத்தோட மேட்ச் பண்றான். ஸோ இப்போ மார்ச் மாசத்தோட மேட்ச் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க மார்ச் மாசத்தோட லெவலையே பேலன்ஸ் பண்ணிட்டு போறானா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும், கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 0.15% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.32% குறைச்சு வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 0.52% குறைச்சு வச்சிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் 3.8ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 20.7ஆகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 15.5ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 162.5, ஃபேர் பிரைஸ் 252, கரண்ட் பிரைஸ் 766, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 3.03 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான். நம்ம யூஸ்வலா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1.5, செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2.5 பார்ப்போம். செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரும்போதே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு வரும். இப்போ இவன் இந்த 2.5 கடந்து 3ன்னு போயிருக்கிறான். இந்த சூழல்ல இவன் கரெக்ஷன் எடுத்தான்னா 2.5ல அவன் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி சப்போர்ட் எடுக்கிறான்னா அதோடைய பிரைஸ் வந்து இப்போதைக்கு கன்வெர்ட் ஆகுது 630ன்னு கன்வெர்ட் ஆகுது. சப்சிக்வெண்டா இவங்களுக்கு growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா ட்ரேடர்ஸ் மேல எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். அதுக்கு உண்டான ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுக்கு வந்து என்ன பிஹேவியர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் 17.4, அது ஆவரேஜ் பண்ணும்போது 4.35.
இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற 4.3 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அதுவும் சந்தேகத்துக்குரியதா இருக்கு. ஆனாலும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்போ இவன் வந்து Q2ஓட ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அதனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஒருவேளை கீழே கரெக்ஷன் எடுக்குதா, அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கரெக்ஷன் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம எடுத்திருக்கிறது பிபியோட டாப் R1 R2ஓட மிட் பாயிண்ட் வரைக்கும் எடுத்திருக்கிறோம். ஏன் R2 எடுக்கல அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றதுனால இந்த இடத்தோட நிப்பாட்டி இருக்கிறேன். பிபி 514 இருந்து 524, பிபியோட டாப் 616 இருந்து 628, R1 735 இருந்து 744, மிட் பாயிண்ட் 860 இருந்து 874. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோலேயே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே அப்படி போய்கிட்டு இருக்கிறான். ஸோ மேலே போறான் அப்படின்னு சொன்னாலும் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானுங்கிற சந்தேகத்துக்கு ஒரு இதாக இருக்கு. அதனால ஒரு 50% இந்த இதிலோட 50% வரைக்கும் போயிட்டு அங்கனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் வரலாம். கரெக்ஷன் வந்தால் பிபியோட டாப்போ இல்லாட்டி பிபியோ அவங்க வந்து ட்ரேடர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.